Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 468 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி அந்த போலீஸ் கேஸுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு தான் வந்து போவோம். ஆனால் நீங்கள் போகிற கோர்ட்லேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா, அதுலேயும் குறிப்பாக அது ஒரு அமானுஷமான பிரச்சனையாக இருந்ததுன்னா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து ஆறுமுகம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாதுங்க, ஆனா அவருடைய நண்பருக்கு நடந்தது கிடையாது. ஆனா அவருடைய நண்பர் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல மால்ல தான் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேற மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் வந்து வேலை செய்வாங்க இல்லையா. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு லேடி வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமானுஷ கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாராம். ஸோ ஆறுமுகம் அடிக்கடி கொஞ்சம் சீன் போடுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த லேடி கிட்ட நம்ம சேனல்ல வர நிறைய கதைகளை வந்து இவர் நரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த லேடியும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இவ்வளவு சூப்பரான கதைகள் எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆறுமுகம் கதைக்குண்டான கிரெடிட்ஸை மட்டும் தயவுசெய்து நம்மளுக்கு கொடுத்துருங்க. மற்றபடி நீங்க ஜாலியா எப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்களோ இம்ப்ரெஸ் பண்ணீங்க, அது உங்களுடைய திறமை. சரி, திரும்பியும் கதைக்குள்ள வருவோம். ஸோ இப்படி அவங்க அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடியும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அதிபயங்கரமான நிகழ்வு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்வு வந்து நடந்துச்சு. ஆனால் அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே அந்த பர்டிகுலர் இடத்துல நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா இது 100 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குதா, அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக கேட்கும்போது அப்போதான் அவங்க அப்படியே டைம் டிராவல் பண்ணி 2022க்கு போறாங்க. ஸோ 2022ல வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்லே அப்படின்ற ஒரு வக்கீல் வந்து கல்கட்டாவோட ஹைகோர்ட்ல வந்து வாதாடிட்டு இருந்தாராம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸான ஒரு வக்கீலாம். ஸோ அவர் கேஸ் எடுத்தாருன்னா தோக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வக்கீல். அவருக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஆப்வியஸ்லி ஒரு ஃபேமஸான வக்கீல்னா கண்டிப்பா வந்து அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா. அப்படிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஸுகள்லாம் வாதாடிட்டு இருந்தாரு. அப்படி அவர் நிறைய கேசஸ் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிரிமினல் கேஸ் அவர்கிட்ட வந்து வருதுங்க. அந்த ஒரு கிரிமினல் கேஸுக்கு உண்டான டீடைல்ஸ் எடுக்கிறதுக்காக, அதாவது என்ன வாதாட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய அசிஸ்டன்ஸ் கூட எல்லாமே வந்து உட்காந்து அந்த கோர்ட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ரூம் மாதிரி எல்லாம் இருந்ததா. ஸோ அந்த ரூம்ல உட்காந்து வந்து அவர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படியே வேலை பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றேன்னா, சரி வாங்க வெளியே போயிட்டு நம்ம டீ கடையெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து அப்படியே கிளம்பி போவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம் இருக்குல்லையா, அந்த ரூமை வந்து லாக் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பி டீ கடைக்கு போறாங்க. எல்லாருமே சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஒரு நைட்டு ஒரு 7:30-8 மணி இருக்கும் அப்படின்றாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம். இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஷிண்டே அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காரு. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னும் போது திடீர்னு போன்ஸ்லேக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக வயிறு வந்து கலக்க ஆரம்பிச்சிருதுங்க. என்னடா இது இந்த டைமில் வயிறு வேற கலக்குது, இப்போ எங்கடா பாத்ரூம் போகிறது. சரி, கோர்ட்லேயே வந்து பாத்ரூம் இருக்கும் இல்லையா. ஸோ அவர் அந்த ரூமில் உட்காந்து ஸ்டடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குமா. சரி, அந்த டாய்லெட்டுக்கு போயிடுவோம், வயிறெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ மார்னிங் டைமில் அந்த கோர்ட்டு எப்படி ஜெகஜோதியாக இருக்குமோ கல்கட்டா ஹைகோர்ட்டு, நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இருட்டா
பயங்கரமா பயமா இருக்குமா. இன்ஃபேக்ட் நிறைய லைட்ஸ் கூட இருக்காதான், வெறும் 0 வாட்ஸ் பல்ப் அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்களா. மேக்சிமமா இந்த நிலா வெளிச்சம் வந்தாதான் அந்த இடத்துல வந்து வெளிச்சமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்லே உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. என்னதான் போன்ஸ்லே ஓடிய மனசுக்குள்ள பயம், அதாவது இருட்ட பார்த்த பயம் இருந்தாலும் அந்த ஒரு பயத்தை அவர் வந்து வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல், ஸோ ஒரு ஹை கேலிபர் இருக்கிற ஒரு வக்கீல். நம்ம வந்து இது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில பயந்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை பார்த்து வந்து கிண்டல் பண்ணுவாங்க. குறிப்பா நம்ம கூட அந்த ஷிண்டே வேற இருக்கான். ஷிண்டேக்கு இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் வந்து ரொம்ப கலாய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் இருந்தார் இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்துல தான் டாய்லெட் இருக்கு. ஸோ அந்த டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு காரிடாரை தாண்டி தான் போகணும். அதாவது ஒரு பெரிய வராண்டா மாதிரி ஒரு நீட் காரிடார் வந்து போகுது. ஸோ அந்த காரிடார்ல நடந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு போகணும். கரெக்டா நிலா வெளிச்சம் வருது. அந்த நிலா வெளிச்சத்துல வந்து இவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கோர்ட்டுல யாருமே கிடையாது. கரெக்டா அந்த காரிடார் பக்கம் திரும்புறாருங்க. காரிடார் பக்கம் திரும்பும் போது ஃபுல்லா பார்த்தா சுத்த இருட்டு. அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த 2-3 0 வாட்ஸ் பல்புமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல நிலா வெளிச்சம் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 மீட்டர் அவர் வந்து நடக்கணும். யோசிச்சு பாருங்க, கும் இருட்டுல சுத்தமா எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்லாத ஒரு இடத்துல எந்த விதமான ஒரு சவுண்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த காரிடார்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய கால் தட சத்தம் இருக்கு இல்லையா, அப்படியே பூட்ஸ் போட்டு அந்த இடத்துல நடக்கிற சத்தம், அந்த சத்தமே இவருக்கு பயத்தை உண்டாக்குது. மனசுல அந்த பதட்டத்தோட இவர் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சலங்கை சத்தம் வந்து கேக்குதுங்க. அந்த சலங்கை சத்தம் எப்படி கேக்குது அப்படின்னா, இவர் நடக்க நடக்க அந்த சலங்கை போட்டுக்கிட்டு யாரோ ஒரு பெண்மணி இவர் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இவருடைய மனசுல இன்னமும் கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. அப்படியே கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த சலங்கை சத்தத்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பயங்கர ரொமான்டிக்கா இல்ல சென்சுவலா சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கேக்குது. அந்த சிரிக்கிற சவுண்ட் கேட்ட உடனே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசெல்லாம் பதறுது. இப்போ திரும்பி பாக்குறாரு. இவர் திரும்பி போகணும் அப்படின்னாலும் அந்த காரிடாருடைய பாதி தூரத்துல, அதாவது மிடில் இருக்காரு. இந்த பக்கம் போகணும்னாலும் ஒரு 50-60 மீட்டர் போகணும். டாய்லெட்டுக்கு போகணும்னாலும் ஒரு 50-60 மீட்டர் போகணும். வயிறு வேற பயங்கரமா கலக்குது. இங்க வர சவுண்ட் எல்லாம் கேட்டு இவருக்கு இன்னுமே வயிறு கலக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஐயோ போயே ஆகணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சலங்கை சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இது இவ்வளவு அதிகமா கேக்குது அப்படின்னும் போது பக்கத்துல இவரு காதுக்கு பக்கத்துல யாரோ வந்து அதே மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. அப்படியே டிடிஎஸ் எஃபெக்ட்ல இவர் தலையை சுத்தி வந்து சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பு சத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இன்னமும் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா வேகமா நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவரை பின்னாடி இருந்து யாரோ கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுதுங்க. அப்படியே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெய்யெல்லாம் சிலிர்க்குது. இன்ஃபேக்ட் எனக்கே மெய் சிலிர்க்குது. அப்படியே வந்து மெய்யெல்லாம் சிலிர்க்குது. அந்த இடத்துல வந்து யூ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இவருடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி, அதாவது ஒரு பெண்ணுடைய வாய்ஸ்ல கூப்பிடுற மாதிரி இவருடைய காதுகளுக்கு வந்து கேட்குதுங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா முடிவு பண்ணிடுறாரு, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அந்த கல்கட்டா ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷமான கதைகளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு கோர்ட். அந்த இடத்துல 2-3 ஆவிகள் சுத்துறதா வந்து பல கதைகள் வந்து கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா இவர் எதுவுமே நம்பினதில்லை. ஆனா இதுதான் முதல் தடவையா அவருடைய வாழ்க்கையில உண்மையிலேயே இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் சந்தித்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தருவாயில இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடா நடந்து போகும்போது கரெக்டா அந்த டாய்லெட் இருக்கு இல்லையா, டாய்லெட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்பு போட்டிருப்பாங்க. அந்த பல்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல தான் இருந்திருக்கு. கரெக்டா ஒரு 10 அடி எடுத்து வச்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் வந்துடும். அந்த டைம்ல பல்பு எரியுதுங்க. அந்த பல்பு எரியும் போது கரெக்டா அந்த டாய்லெட்டோடைய டோர் இருக்கு இல்லையா, அந்த டோருக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பெண்மணி நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டிங் அட்டையரில் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. காலை பார்க்குறாரு, காலில் ஒரு மிகப்பெரிய சலங்கை வந்து போட்டிருக்காங்க. அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் டைமில் கட்டிக்கிட்டு இருக்க, அதாவது 2022 உடைய மாடர்ன் ஸ்டைல் மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பழமையான ஒரு ஸ்டைல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த லேடியை பார்க்குறாரு. லேடியோடைய முகம் வந்து இவருக்கு கிளியராக தெரியல. ஆனால் அவருடைய அந்த லேடியோடைய காலில் போட்டிருக்க சலங்கை மட்டும் கிளியராக இவருடைய கண்களுக்கு தெரியுது. அந்த லேடி மெதுவாக இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி கால் அடி எடுத்து வைக்க இவர் பின்னாடி கால் அடி எடுத்து வைக்கிறாரு. மெதுவாக அவங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக வராங்க. இவருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த சலங்கை சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி இவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஓடி வந்து இவர் மேலே எகிர்றாங்க பாருங்க. அந்த டைம்ல இவர் கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிடுறாரு. பயத்தோடைய உச்சத்துக்கே போயிடுறாரு. பயத்தோடைய உச்சத்துக்கே போயிட்டு அந்த டைம்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தவர் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சுத்தமா தெரியவே இல்லை. ஸோ இவர் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே இவருடைய அசிஸ்டன்ட் ஷிண்டே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கார் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்காருல, அவருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி என்னடா இது, இவரு எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி டாய்லெட் போயிருக்காரு, ஒரு 15 நிமிஷம், சரி ஓகே இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது. 3/4 மணி நேரமா ஷிண்டே வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தடவை ஷிண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் உண்டாகுது. என்னதான் இருந்தாலும் 3/4 மணி நேரமாடா டாய்லெட் போவாங்க, சரி என்னதான் ஆச்சு இவருக்கு, வேற ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரா, கோர்ட்டுல வேற யாருமே கிடையாது, இவர் மட்டும் தான் போறாரு, வாட்ச்மேனும் வெளியே தான் இருக்காங்க, சரி நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஷிண்டேக்கு வந்து பேய்னா ரொம்ப பயம். இந்த கோர்ட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி அமானுஷமான சக்திகள் சுத்திக்கிட்டு இருக்கிறதா நிறைய கதைகளை வந்து ஷிண்டே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காரு. அதனால இந்த கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருக்காருங்க. என்னதான் இருந்தாலும் அவருடைய சீனியர் வக்கீல் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவராது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நடந்து போகிறாரு. கரெக்டா அந்த காரிடார் பக்கம் திரும்புறாருங்க. காரிடார் பக்கம் திரும்பின உடனே அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த இடத்துல கீழே போன்ஸ்லே வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. ஷிண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே படுத்துக்கிட்டு இருக்க போன்ஸ்லேவை பார்க்கறதா வக்கீல பாக்குறாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு லேடி ஒரு வெட்டிங் அட்டையர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துகிட்டு அவருடைய முகத்தை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஷிண்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயத்தில் ஆடுறாரு. யாரு அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடும்போது பட்டுன்னு கீழே உட்கார்ந்து முகத்தை தடவிக்கிட்டு இருந்த அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பட்டுன்னு எழுந்து நிக்குதுங்க. எழுந்து நிற்கும் போதுதான் ஷிண்டே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. ஏன்னா எழுந்து நிற்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அந்த பெண்மணியோடைய உடல் இருக்கு, ஆனால் அந்த பெண்மணிக்கு தலையே இல்லைங்க. கழுத்திலிருந்து ரத்தமெல்லாம் சுட்டிக்கிட்டு இருக்கு. கீழே காலில் சலங்கையை பார்க்குறாரு, மிகப்பெரிய சலங்கை இருக்கு. அந்த சலங்கையை பார்த்த உடனே ஷிண்டே டிசைட் பண்ணிடுறாரு, அந்த நின்றுகிட்டு இருக்க பெண்மணி கிட்டத்தட்ட 100 வருடங்களா அந்த கல்கட்டா ஹைகோர்ட்டையே நைட் டைம்ல அலற விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்லி, எப்படிடா இந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து நம்மளுடைய பாஸை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதே இடத்துல கடவுளை வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நின்றுகிட்டே இருந்திருக்காரு. இவர் கண்டினியூஸா கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மயான அமைதி நிலவுது. அந்த மயான அமைதிக்கு அப்புறம் இவர் வந்து கண்முழிச்சு பார்க்கறாரு. முன்னாடி நின்றுகிட்டு இருந்த அந்த ஒரு அமானுஷமான ஆன்மாய் கிடையாது. அதுக்கப்புறம் ஓடி போய் இவருடைய சீனியரை வந்து காப்பாத்தி அப்படியே காருக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தெளிச்ச உடனே தான் இவர் வந்து முழிச்சுட்டு அப்படியே பயத்துல பெருமூச்செல்லாம் விடுறாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்னும் போது இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஷிண்டே கிட்ட சொல்லியிருக்காரு. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல, திடீர்னு ஏமால வந்து குதிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்பதான் ஷிண்டே அந்த பெண்மணி யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த வருஷத்துல இருந்து, அதாவது 2022 இருந்து கிட்டத்தட்ட 1880s காலகட்டத்துக்கு நம்ம வந்து போறோம். ஸோ 1880s காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, இந்த பெண்மணி வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு விலை மாது. ஸோ அவங்கள ஒரு டைமண்ட் கடத்துறவர், டைமண்ட் மர்ச்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து லவ் பண்றாரு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் வச்ச ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இவங்க மேல விலை மாதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ கேஸ் இல்லாம நீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்
வாங்கிட்டு வா, ஒரு ஆர்டர் மாதிரி வாங்கிட்டு வா, அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காருங்க. அதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா என் மேல இருக்கிற எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்ணுங்க, இதுக்கப்புறம் நான் அந்த தொழில ஈடுபட போறதில்ல, நான் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறேன் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தகாத முறையில பேசி அவங்கள வந்து அனுப்பியும் விட்டுறாரு. ஸோ 1880s காலகட்டத்தில் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலகட்டம். ஸோ ஆப்வியஸா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப அசிங்கமா பேசி அவங்கள வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ரொம்பவும் வருத்தப்பட்டு வெளியே போனவங்க டைரக்டா அந்த டைமண்ட் மர்ச்சன்டோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் மெர்ச்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டைமண்டை கடத்தி வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியை அந்த ஊர்ல யாருமே பார்க்கல அப்படின்னு வந்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட் மெர்ச்சன்ட் திரும்பவும் ஜெயில இருந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வரும்போது அவருடைய கார்டன் ஏரியால தோண்டி வச்சிருக்கிறத வந்து பாக்குறாருங்க. என்னன்னா இந்த கார்டன் ஏரியால தோண்டி வச்சிருக்காங்களே யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னதான் தோண்டி புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த சாயில வந்து தோண்டி அந்த இடத்துல பள்ளத்தை தோண்டி உள்ள பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவர் காதலிச்சார் இல்லையா அந்த ஒரு பெண்மணி, அந்த ஒரு பெண்மணியோடைய உடல் மட்டும் இருக்கு, அவங்களுடைய கழுத்து கிடையாது. இவரு கடைசியா அவங்கள எந்த சாரியில பார்த்தாரோ அதே சாரியில வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து படுக்க வச்சிருக்காங்க. அதாவது தலையை வெட்டி தலையை எங்கேயோ தூக்கி போட்டிருக்காங்க, அவங்களுடைய உடல் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அவங்களுடைய உடல்ல இருந்த ஒரு இம்பார்ட்டன்டான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சலங்கை. அவங்க வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். ஸோ அவங்களுடைய சலங்கையை வந்து அவங்க கூடயே சேர்த்து புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவியா சுத்துறாங்க, நிறைய பேரை வந்து இந்த மாதிரி பொசஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, குறிப்பா நைட் டைம்ல வந்து நிறைய பயம்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டே அவருடைய பாஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த கல்கட்டா ஹைகோர்ட்ல நடந்த ஒரு அமானுஷமான கதை இது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷமான ஒரு கதையும் இருக்கு, அதுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, கொல்கட்டா ஹைகோர்ட். ஓகே, கொல்கட்டா ஹைகோர்ட்ல வந்து திடீர்னு மத்தியான வேலைகள்லயும் சரி இல்லைனா லேட் ஈவினிங்ஸ்ல குறிப்பா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பெஞ்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட், அதாவது குறிப்பா ஒரு வக்கீல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன் வந்து அவங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்களாம். அந்த பர்சன் வந்து எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்படியே உங்க கையில பாட்டில் இருக்கிறத எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா அந்த பர்சன் அந்த இடத்துல இருக்க மாட்டாராம். ஆக்சுவலா வந்து உட்கார்ந்து இருக்கிற பர்சனே கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மா யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கோர்ட்ல ஒரு வக்கீல் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ அவருமே ஒரு கிரிமினல் லாயரா தான் இருந்திருக்காரு. ஸோ இதுவும் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ அந்த கோர்ட்ல ஒரு கிரிமினல் கேஸை வாதாடிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, அவருக்கு உடல் பிரச்சனை உண்டாயிட்டு இருக்கு. அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தவர் தண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. தண்ணியை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருடைய உயிர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டிலே வந்து பறி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனுடைய ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல இந்த மாதிரி எல்லாரையும் பயம்புறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கதை. இந்த கதையுமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கேஸா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கேஸை எங்க விசாரணைக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டுக்கோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போவோம். இங்க கொல்கட்டானா ஹைகோர்ட் தானே இருக்கும். ஸோ ஹைகோர்ட்டுக்கு வந்து போவோம். அந்த ஹைகோர்ட்ல நம்மளுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த அமானுஷமான பிரச்சனைகள் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் அந்த பர்சனுடைய இடத்துல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபன்னான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்க கண்டிப்பா 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புறேன். ஸோ நீங்க போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலா சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸா போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.